பிக் பாஸ் சீசன் 9 65 நாள் 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி கோர்ட்டு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்ஜாக வந்து நம்மளுடைய அமீர் சாரையும் நம்மளுடைய திவ்யா அவர்களையும் போட்டிருக்காங்க. இருக்கலே அதிகமாக பேசக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா, அவங்கள தூக்கி ஜட்ஜாக போட்டதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமேட்டு அந்த குற்றவாளி கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அண்டு ஆதிரி 2 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சாட்சி கூண்டில் நிற்கிறாங்களா, எங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. பார்வதி தான் இப்படி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்குது. என்னடா அந்த புள்ளி இப்படி உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திவ்யா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஆதிரிக்கு வந்து தீர்ப்பு சொல்லணும், வினோத்துக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள உட்காந்து நான் பேசலை, நான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக பேசணும் அப்படின்னு திவ்யா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, அதுக்கு வந்து பார்வதி ஒரு கேவலமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. அதாவது நீ எல்லாம் சொல்லி நான் அதுக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அப்போ தான் வந்து மென்ஷன் பண்ணி, என்ன பார்வதி கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹானரபிள் ஜட்ஜ், அதனால நான் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து பார்வதி பதில் சொல்கிறது. ஏதாவது ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அந்த டாஸ்கில் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். பட் அந்த டாஸ்க்கை உள்வாங்கிட்டு ஒழுங்காக அந்த டாஸ்க்கை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் 2 பேரும் ஒழுங்காக இருப்பாங்க. அது ஒன்று வந்து கமருதீன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மெயின். எல்லா என்ன சொல்லுவாங்க, கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஸ்பாயிலர் அப்படின்னா அது பார்வதி தான். திவாகர் மூலம் இருந்தாப்புல, அப்புறம் பார்வதி தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், எந்த டாஸ்க் வந்தாலும் அது ஒரு பர்சனல் கான்செப்ட் எடுத்துக்க வேண்டியது. ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு எடுத்துக்கிறது கிடையாது, அந்த கேரக்டருக்குள்ளே வரது கிடையாது. கண்டமேரிக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது. நீங்கள் ஜட்ஜாக இருக்கிறனால நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு விஜயகாந்த் டோனில் வந்து பேச வேண்டியது. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த ரியாக்ஷன்லேயே மற்றவங்க உட்காந்துருக்கேன்னு கடுப்பாயிடுவாங்க. அவன் தப்பாகவே பண்ணிட்டு தீர்ப்பு சொல்லிட்டோம், ஜெயிலுக்கு போய் தொலை, அது ஒரு ஃபீலிங்ஸ் வரும், அதை வந்து ஒழுங்காக வேலை செய்ய. விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரம் சொல்கிறார், முதல்ல அந்த டாஸ்க்கு உள்வாங்கங்க, அதை முதல்ல வந்து அந்த டாஸ்கில் இருந்து கண்டென்ட்டை கொண்டு வாங்க, வெளியே வராதிங்க அந்த கேரக்டர் விட்டு. உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்களோ அதை முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாப்புல. இவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. இந்த ப்ரொமோ பார்க்கும்போதே நமக்கு இரிட்டேட்டாக இருக்குது. எப்போ தான் அந்த இவனுக்கு மேக்கப்லாம் போட்டு இது வந்து சேர்றதுக்கே வந்து வெடிஞ்சு போயிடுன்னு வைங்க. அதில் என்னென்ன கூத்து நடத்த போதாங்கன்னு தெரியல. இது ஒரு டாஸ்க்காச்சும் உருப்படியாக இருக்கும், நல்ல ஒரு கோட் ட்ராமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பார்வதி வந்து வேறு எந்த ஆப்ஷனுக்காக உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல. நேற்று இது மாதிரி தான் உட்காந்து 2 பேரும் உட்காந்து நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு இது மாதிரி டாஸ்க்குள்ளே ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு டச் வந்துருச்சுன்னா கடுப்பாயிட வேண்டியது. ஆனால் பிக் பாஸை எவ்வளோ இரிட்டேட் பண்ண முடியுமோ, பிக் பாஸ் எவ்வளோ காயப்பட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. நேற்று நைட்டு உட்காந்து பார்வதி கமருதீன் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணி பார்வதி வந்து மைக்கை கீழே இறக்கிட்டு கமருதீனையும் மைக்கை கீழே இறக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. 1000 வாட்டி சொல்கிறாங்க திரும்ப. இது வந்து எதுக்கு பார்வதி கேட்காம கமருதீன் நீங்கள் மைக் ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லி வந்து கமருதீனை சொல்கிறாங்க, பார்வதி சொல்லவே இல்லை. இது என்ன மைண்ட் செட்டில் பிக் பாஸ் பண்ணுறான்னு தெரியல. வெளியே போயிரு, இதான் லாஸ்ட் வார்னிங், வெளியே போங்க, வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி வந்து வெளியே அனுப்ப முடியாது. பார்வதிக்கு இவ்வளோ தூரம் வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. டாஸ்க்கு கொடுக்குறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. இதே மைண்ட் செட்டுக்குள்ளே பார்வதி வந்து ரூல்ஸை மீறிக்கிட்டு பிக் பாஸை மதிக்காமல் ஏதோ ஒரு டாஸ்க் இருந்தால் அந்த டாஸ்க் ஒழுங்காக செய்ய விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்வதிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்க முடியாது. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனால் போதும், 100 நாள் நம்ம கடந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் மட்டும் தான் பார்வதி இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஓவர் த டாப் தைரியத்தில் வந்து பேசுகிறேன், ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து பார்வதி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரில, இது எந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே பார்க்குறது அப்படின்னு தெரில. ஒரு நல்ல டாஸ்க்கை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டபிளான இடத்த நோக்கி நகர்ந்து போயிடும். ஒரு விஷயமாச்சு ஒரு நடிப்பு ரீதியான ஒரு ட்ராமா வந்து நான் பார்க்கலான்னு பார்க்குறேன். இவங்களோட பர்சனல் விஷயத்தை, பர்சனல் டென்ஷனை தான் ஒரு ட்ராமாவாக வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் காட்டியிருக்காங்களே தவிர ஒரு அந்த டாஸ்க்குள்ளே இருக்கிற அழகான விஷயங்களை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்க்க முடியல. நேற்று வந்து இந்த பந்தில் உட்காந்து விளாண்டுருந்தாங்களே, இந்த பாலில் உட்காந்து விளாண்டுருந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சிரிக்க முடியாது இருந்தது. அந்த ஒரு டாஸ்க்கு நல்லா இருந்தது. ஒரு டாஸ்க்கு நல்லா இருந்தால் போதும் அடுத்த டாஸ்க்கு வந்து கெடுக்க வந்துட வேண்டியது. என்னமோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்களே கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.